டெய்லி ரெகுலர் குக்கிங்கே செய்கிறோமே, பாப்பாவுக்கு சரி புதுசு புதுசா செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளும் கொஞ்சம் குக்கிங்கில அப்கிரேட் ஆகும்ன்னு சொல்லிட்டு தான் இந்த கேக் செய்யலான்னு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். ஆனா கேக் செய்றது இவ்ளோ ஈஸின்னு தெரிஞ்சு தான் நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே செஞ்சிருப்பேன். ஏன்னா இவ்ளோ எல்லா பொருளுமே வாங்கி வச்சுட்டு செய்யணும் செய்யணும்னு அப்படியே வச்சிருந்தேன். இன்னைக்கு தான் செஞ்சேன். இது இந்த யூடியூப்லலாம் சொல்லுவாங்கல்ல, டம்ளர்ல வச்சு இது பண்ணா வெளியலாம் மெஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால தான் ட்ரை பண்ணேன். ஆனா பரவால்ல இடமே மெஸ் ஆகல. எல்லா திங்ஸ் எல்லாமே ஏன்னா இப்ப தான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்றேன். புடிச்சு எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா எழுதி வச்சிருந்தேன் முன்னாடி. அவங்க என்னென்ன சொல்றாங்க, எப்படி எப்படி அளவு எல்லாத்தையும். கரெக்ட்டா அதுக்கேத்த மாரி அளவெல்லாம் போட்டுட்டேன். பாலு, தயிர் எல்லாத்தையும் ஊத்த சொன்னாங்க. லாஸ்ட்ல இந்த இது ஜாகரி போட சொன்னாங்க. ஸோ வெல்லத்த வந்து இடிக்கிறேன், இடிக்கிறேன். நானும் கத்தி வச்சு சொரண்டுறேன். என்ன பண்ணாலும் உடைய மாட்டேங்குது. லாஸ்ட்ல தேங்காய் துருவல வச்சு இடி இடின்னு இடிச்சு லாஸ்ட்ல சேர்த்தாச்சு. இந்த இதில வைக்கும்போது இப்படி தான் இருந்துச்சு இட்லி குக்கர்ல. ஸோ நல்லாவே வருன்ற ஒரு ஐடியா. ஏன்னா நல்லா பார்க்கும்போதே சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. எடுத்து பார்த்த உடனே வெந்ததுக்கப்புறம் பார்த்தா ஏதோ எரிமலை குழம்பு மாரி இருந்துச்சு. எல்லாம் வெடிச்சுக்கிட்டு நின்னுது. சரி எடுத்து தான் பார்ப்போமேன்னு பார்த்தா, எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன நான் செஞ்ச கேக்கா இது அப்படின்ற மாரி. ஏன்னா வெளிய எடுத்தோனே ஏதோ கடையில வாங்குன கப் கேக் எடுத்து வச்ச மாரி இருந்துச்சு. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்குமே. சாப்பிடுறதுக்கும் இன்னும் அல்டிமேட்டா இருந்துச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.